ஆனா இவ்வளவு எனக்கு புரியல. ரணகலத்திலயும் இது எல்லாத்தையும் ஜாலியா உட்கார்ந்து என்ஜாய் பண்ற ஒரே ஆள் நீங்க தாங்க. உங்க கட்சி தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து. நீங்க தோத்தது நான் என்ஜாய் பண்ணல. விஜய் ஜெயிச்சது நான் என்ஜாய் டார்கெட் எடப்பாடி நாய் அடி வாங்கி. அதான் டூஜி ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, வாழ்க்கையில என்னைக்காவது எடப்பாடி உங்களை பார்த்தாருன்னா ஒரே கேள்விதான், ஏன் உனக்கு என்னடா பாவம் பண்ண, உனக்கு இதெல்லாம் போர் அடிக்குதுன்னு என்ன பேச போட்டு திட்டி, நீ திட்டினா பரவாயில்ல, உங்க கூட திட்டு வண்ட வண்டா கேக்குறாங்கடா, நான் என்னடா பாவம் பண்ணுவோம். அவருக்கு எச்சங்க அவன் இவ்வளவு பெரிய கட்சிய எப்பா 2வது வந்திருந்தா கூட ஒரு மதிப்பு இருக்குங்க. இப்ப ஸ்டாலின் வந்து கட்சி 2ஆ உடைஞ்சு தொண்டர்லாம் வந்து இல்ல அப்படி முடிவு எடுத்துட்டாங்க. பாவங்க நான் அதை யோசிக்கல. நான் என்னன்னா ஸ்டாலின் வந்து கருணாநிதி இறக்கும் போதுமே திமுக வந்து தோத்து இருந்த கட்சி தான். ஆனா அதுக்கப்புறம் எதையோ அதையும் இதையும் பண்ணி 21 ஆட்சியை பிடிச்சாங்க. 3 பொது தேர்தல ஜெயிச்சாங்க கரெக்டா. சோ அட்லீஸ்ட் இப்ப தோத்துட்டாப்ல, பட் அட்லீஸ்ட் ஏதோ பண்ணாப்ல இல்ல. 2வது இந்த ஆளு ஃபர்ஸ்ட் இருந்த கட்சி இந்த ஆள் தவந்து வந்து ஆட்சிக்கு வரும்போது இப்ப எங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஈகோ வேற பாக்குறான். அதை என்னால தாங்க முடியல. டேய் ஜெயலலிதாவே இவ்வளவு ஈகோ பாக்கலடா, நீ ஏன்டா பாக்குற? 1000 இருந்தாலும் ஒரு கரும்பு மனிதரை இப்படி சொல்லுறது தப்பு. எவ்வளவு நல்லது. இரும்பு தேசத்துக்கு கரும்பு மனிதர். சாரி இரும்பு மனிதர், சாரிங்க கரும்பு. ஐயோ இவரை கடிக்க போட்டு 11 தொகுதியில 7 ஜெயிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா சேலம் வந்து பாமக இருந்தனால அவனுக்கு கோட்டையா போயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன்ல போயிடும். பாப்போம். என்ன படம் பாத்தீங்களா? நான் இது பார்த்தேன் சீரிஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லாதான் இருக்கு. 2 சீசன் பார்த்தேன். போஸ்ட் அபோகலிப்டிக் இல்ல லாஸ்ட் ஆஃப் அஸ் அந்த இதுங்க அந்த ஆமா 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 அந்த ஒரு ஃபங்கஸ் ஒரு பையன் ஒரு பச்சி ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கும். ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், பட் பழசு இல்ல. ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வேர்ல்ட் ஃபுல்லும் வந்து இறந்துருவாங்க, பைத்தியம் ஆயிடுவாங்க எல்லாரும். ஆமா ஆமா வராது முன்னாடி இங்க பாதி பேர் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். பட் இது இது பிச்சு வந்து இது பிளாஸ்ட் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு அர்ஜுன் நடிச்சது. ஆமா ஆமா பயங்கரமா இருக்கும். அதாவது விக்ரம் படத்துல ஒரே ஒரு ஏஜென்டினா தான், குடும்பமே ஏஜென்டினாவா தான் எப்படி இருக்கும், அதான் பிளாஸ்ட். வரவன் போறவனா கரத்தை போட்டு அடிக்கிறாண்டே, ஒரு வில்லன்ற மரியாதை கூட எல்லாம் போயிட்டு செகண்ட் மேனிக்கு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு? சீரிஸ் தான் பார்த்தேன். அப்புறம் இது 4ஆம் தேதி 6ஆம் தேதியா இது வருது இல்ல சார், 26ஆம் தேதி ஹவுஸ் ஆஃப் டிராகன் 3rd சீசன், அது வெயிட் பண்ணுகிறேன். ஆமா போன சீசன் வந்து பில்டப் கொடுத்துட்டே இருந்தானுங்க, ஆனா கடைசி வரையும் ஆக்ஷன் இல்லாடாங்களே. எது போன சீசன் எல்லாரும் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னடா சண்டை வர போறது பெருசா சண்டை வரலையே அவங்க கொடுத்த. அது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டானுங்க. டான்ஸ் ஆஃப் டிராகன்ஸ் புக்ல வந்து நல்லா இருக்கும், பர்ஃபெக்டா முடிச்சிருவானுங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இது வந்து சீரிஸ் காசு பண்றதுக்கு இழுத்து இழுத்து ஜவு மாதிரி இழுத்துனுங்கிறானுங்க ஹவுஸ் ஆஃப் டிராகன். நான் நல்லா தான் இருக்கு, நல்லா செலவு பண்ணிருக்கானுங்க தில்லி. அந்த கேம் ஆஃப் த்ரோன் லாஸ்ட் சீசன் மாதிரி சொதப்பி விடல இல்ல, நல்லா செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பயங்கரமான செலவு. எனக்கு தெரிஞ்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் திருப்பி ரிவைவ் பண்ணுவானுங்க. அந்த டிராகன் வந்து அந்த அக்காவை தூக்கின்னு போனதுக்கு அப்புறமா அக்கா திருப்பி ரெட் விச் கிட்ட போயிட்டு அந்த ரெட் விச் திருப்பி கூட்டு பழி வாங்குற மாதிரி. ஆனா ஒண்ணு தூஜி கான்ஸ்பிரசி தியரிஸ் இவங்க எழுது ஒண்ணு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படிக்கிறதுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. நான் எல்லா புக்குமே படிச்சேன். அந்த கேம் ஆஃப் த்ரோன் வேர்ல்ட்ல இருக்க எல்லா புக் படிச்சாச்சு. நான் புக் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சீரிஸ் சும்மா ஒரு அனிமேஷனுக்காக பாக்குறதானே ஒழிய நத்திங் இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணணும்னா பார்க்கலாம் எதா இருந்தாலும். பட் நான் மோஸ்ட்லி அந்த இதுதான் என்ன ஃபவுடா லாஸ்ட் சீசன் பாத்துட்டு இருக்கேன். ஃபவுடா வந்து சரியா நீங்க அது இது பண்ணிட்டு வெறும் அந்த ஆக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா பிளாட் சூப்பரா இருக்கும். பிளாட் நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் ஓகே, தேர்ட் ஃபோர்த் அதுக்கப்புறமா இழுத்துட்டாங்க. லாஸ்ட் சீசன் எல்லாம் கடுப்பாயிடுச்சு, அடைச்சி போறடே அப்படின்னு டெம்ப்ளேட்டே தான் போகும், ஒரே டெம்ப்ளேட்ல போகும். சரி தெஹரான் ஒரு சீரிஸ் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும். அந்த ஃபவுடால் நடிச்ச ஒரு லேடி தான் நடிச்சிருக்கா. அந்த இதுல வருவாங்க, ஆபரேஷன் இதுல வருவாங்க. ஸ்பை சீரிஸ் அது நீங்க அட்டாக்கர் டிவின்னு போட்டு கூகுள்லயே வரும், அதுலயே பார்க்கலாம். ஹெச்டி காப்பி தான், ப்ளூரே காப்பி, நல்லா இருக்கும். ஸ்பை சீரிஸ் இங்கிலீஷ் இல்லைன்னா உங்களுக்கு ஃபாரதி, 2 லாங்குவேஜ்ல தான் வரும். உங்களுக்கு ஃபாரதினா கஷ்டம் தான், இங்கிலீஷ்ல பார்க்கலாம், நல்லா இருக்கும். இது நீங்க ஸ்பைன வேணா நீங்க இது பாத்துருக்கணும், தி ஸ்பைன்னு ஒரு வெப் சீரிஸ் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஸ்பேஸ்ல. அது ஒரிஜினல் கதை அது தெரியும். அந்த ஒரு இஸ்ரேலி ஸ்பை வந்து போய் மாட்டிக்குவான்ல அவன், எலிகோஸ் தானே அது. பாத்துட்டு
அது பாத்துட்டேன். நல்லா நடிப்புக்காக பார்த்தேன். அந்த கதை எனக்கு தெரியும். ஆனா ப்ரோ கதை இது வந்து எனக்கு தெரியவே தேரான் தெரியாது. வந்து புனைவு கதை தான். ஆனா செம அப்படியே விறுவிறுன்னு போகுங்க. கடைசி சீன் வரைக்கும் அப்படியா? விறுவிறுன்னு போகும். ஆமா. சரி உங்களுக்கு பாத்துருங்க நல்ல ப்ரோ டைம் படம். இருந்ததுன்னா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் தான். செம விறுவிறுப்பா போகும் அது. ஆனா இப்போதைக்கு டூஜி கொரியன் சீரிஸ் தான் பட்டைய கிளப்புறாங்க டூஜி. நீங்க அந்த ஹாரர் ஏங்க ஆகட்டும், கொரியன் சீரிஸ்ல லவ் ஆம்பளை ஆகட்டும், பொம்பளை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க. போர் அடிக்கல. அது பார்க்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பொசுக்குன்னு இப்படி சொன்னாங்க என்ன சொல்ல. ஏங்க நீங்க கொரியன் சீரிஸ் வர ஆள் ஆம்பளைல பாருங்க. அவனுங்களும் பொம்பளை மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. நான் ஒரு பார்த்தேன் டூஜி. அது எப்படின்னா ஒரு பொண்ணு ஷெஃப் சரிங்களா, அவ வந்து டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிருவா. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா இது காலத்துக்கு போயிருவா. தெரியும் தெரியும் சரிங்களா? தெரியும் தெரியும் தெரியும். பொம்பளையா போயிருவான். ராஜா அதான். காலத்து இல்ல 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 இது ஆ, பொம்பளையா தான் போவான். அந்த ராஜா காலத்துக்கு போனவன அந்த ராஜாக்கும் பக்கத்து வீட்டு ராஜாக்கும் சண்டை. ஆ, சரி ஸ்போர்ட்ஸ் சரி வால் சண்டை போடுறது பதிலா குக்கிங் காம்படிஷன் வச்சுப்பானுங்க. சரிங்களா? ஆ, ஆ. அவரு சைனால இருந்து ஒரு 3 ஷெஃப் கூட்டிட்டு வருவாரு. இவர் கொரியன்ல இருந்து இந்த அம்மா, அதுக்கப்புறம் இந்த அம்மா தலைமையில ஒரு ஷெஃப் டீம் அரேஞ்ச் பண்ணுவாரு. ம், 2 பேரும் 3 ஸ்டேஜ் குக்கு வித் ம். கோமாளி மாதிரி சமைச்சு ராஜாக்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி வந்து அவங்க மார்க் போடுவாங்க. அப்படியே நாட்டை பிடிச்சிருவாங்க. எப்படி கதை? பயங்கரமா நான் ரீகேப்ல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதை யூடியூப் ரீகேப்ல. ஆனா ஒரே கதையை வந்து நிறைய இது போறாங்க. இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு வந்து லவ் பண்ணி இது பண்றது, அப்புறமா ஷெஃப் மாதிரி நான் சொன்னது இது ஏகப்பட்ட இது. நான் ஆனா ஜப்பான் இன்னைக்கு இது தேதியில அவங்க இதெல்லாம் தான் பார்க்கல. வேற லெவல். பாப்போம். நாளைக்கு. ஸ்பேஸ் கிராஷ் ஆகாம இருக்கு. டிராவிடன் என்ன உடம்பு எல்லாம் சரி கிராஷ் பண்ணிருக்குமே. ஆனா நிஜமான தூஜி முன்னெல்லாம் நிறைய ஸ்பேஸ் வெரைட்டியா போகும். ரொம்ப 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் தான் ஒரே சண்டையாவே இருக்கு. இருங்க அந்த ஒரு 3 காசிப்பு மாசம் ஜாலியா 3 ஜாலியா மாசம் பேசுறது. கழிச்சு நாங்க எங்க கட்சியை பிரிச்சதுக்கு அப்புறம் நாங்க தனியா ஸ்பேஸ் போடுவோம். அப்போ ஜாலியா இருக்கும். கட்சி பிரிக்க போறீங்களா? எந்த கட்சியா? அதான் நான் கட்சி ஆரம்பிக்க போறாருல. ஆமா அவர் கட்சி ஆரம்பிக்க போறோம். உண்மையா பிரதர்? அப்படிதான் நானும் எதிர்பார்க்கறேங்க. நியூஸ் அப்படிதான் போகுது. அவங்க ஆரம்பிச்ச யாரு கட்சியும் சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் தலைவங்க வந்து என்ன சொல்றது, இவருதான் காரணம் அவருதான் காரணம் அப்படின்னு. இல்ல விஜய் வந்து இதுல எது ஒரு உண்மை? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி இருக்காப்புல எல்லாருக்குமே. ஒரு காசே இல்லாம நீ நல்லா மாற்றம் கொடுக்குற நம்பிக்கை கொடுத்தாலே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் அதுதான். ம். நல்ல பாசிட்டிவான ஆளுக்கு பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்குன்னு தானே விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால மோஸ்ட்லி ஆரம்பிப்பாருன்னு தான் நம்புறேன். அதுக்கு வேற உங்க 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 தலைவரும் ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவரு வேணா கூட்டிட்டு போடுறாங்க. சும்மா இருங்க. திமுக அவருக்கு அதிமுக தெரியாது. பிரிஞ்சதுக்கு ரஜினி தான் காரணம் வரும் போல அவரு இருக்குது. அதையும் அதெல்லாம் நம்பதுக்கு ஆள் இருக்கும். பேசாதீங்க. உங்க தலைவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. போய் ஸ்டாலினை வந்து சண்டை போட்டு திட்டிட்டு வந்திருக்காரா அன்னைக்கு. ஏயா நீங்க திட்டிட்டு வேற சொன்னேன்ட்டு. வந்தாராமா? ஆமா. நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் ஏங்க இந்த ஈரோடு மாதிரிலாம் போய் வந்தேன். சொல்றீங்க? நீங்க ஏங்க நிம்மதியா இருந்தா கொளுத்தி உண்மைங்க. போடுறீங்க. அவரு சொன்னாருன்னு சும்மா இருங்க. அவங்க அவரு உண்டா அப்பா ஒரு வேலை உண்டு உட்காந்து சொன்னதுதான் இருக்காரு. 96ல நான் வரல. சரிங்களா? மறுபடியும் 2021ல நீங்க அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு தான் நான் விட்டேன் அரசியல. போய் விஜய் கிட்ட தோத்துட்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு எதுக்கு என்னைய வர வேண்டாம்னு சொன்னீங்கன்னு கேட்டு வந்துட்டு. இதுக்கு நானே வந்திருப்பேனே. இதெல்லாம் நடக்கவும் இல்ல. இதெல்லாம் என்ன சொல்றது, அந்த பத்ரி படத்துல இன்சைடர் வர மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷனுங்க. லிங்க் மூவ்மெண்ட்டுக்கு நீங்க டப்பிங் கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. ஏங்க இன்சைட் அத இன்ஃபர்மேஷனுங்க. விடுங்க, அதை விடுங்க. வேறதான் இன்சிடென்ட் யார் வலைபேச்சு பிசினஸ் சொன்னதா? அவன் ஒரு அண்ணாமலை பூமாங்கோலிங்க. அவனெல்லாம் நம்பாதீங்க. அண்ணாமலை கட்சி இஸ் பேக்டு பை ரஜினி. இல்லைங்க, அவர் உண்டா ஒரு வேலை ஒண்ணு இருக்காருங்க. நீங்க வேலையை பாருங்க. நான் அப்புறமா வரேன். ஒரு நம்ம வருஷம் தெருநாய் கழிச்சு பக்கமே வண்டி பாருங்க. ஓட்டும். ஓடாதீங்க இருங்க. போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டா வருது ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டுக்கு. எதையாவது பண்ணிட்டு போறோம். 2G வேற என்ன சர்டிபிகேஷன் தான் முடிச்சுங்க. கிளாடு கிளீடுன்னு வந்துன்னே இருக்கு. சர்டிஃபிகேஷன்லாம் எதுவும் முடியல. சர்டிஃபிகேஷன் எல்லாமே ஆன் த ஜாப் ட்ரைனிங் தான். ஓகே ஓகே. கிளாட் வந்து அவனே அஃபிஷியலா வெப்சைட்லயே போட்டிருக்கான். கோர்ஸ் முடிச்சு அவனே சர்டிபிகேஷன் அப்படி லிங்க் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. நான் ஒண்ணு முடிச்சா போதும். ஆமா ஃப்ரீ. இதுக்கே 10 முடிக்கல. அது கூட யூஸ் பண்ண இப்படி அவன் ப்ராடக்ட்டை வந்து பாப்புலரைஸ் பண்றான். அதை வந்து ஒரு நார்மல் ப்ராடக்ட் மாதிரி பண்றான். எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி. 2G உங்க நண்பன் வந்திருக்கிறாரு. என் நண்பன் IMS தான் வந்திருக்காரா? हमारा दोस्त வந்திருக்கிறாரு. अरे ये लड़का मेरा दोस्त नहीं है. ये पागल है. எப்போ ஹிந்திலாம் கத்துக்க ஆரம்பிச்சீங்க? வேற லெவலுக்கு போங்க.
நான் ஆர்மில சேர முன்னாடி டாக்டர் என் நிலைமைய பாத்தீங்கன்னா டாக்டர், மதியானம் 2:30 மணிக்கு மதிய சாப்பாட்டுக்கு லோடட் ஃப்ரைஸ் திங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு டாக்டர். விடுங்க வாங்க சேமா, கையெல்லாம் ஏன் தூக்கிட்டு இருக்கிறத 2 பேரும் கையோட தூக்கிட்டு. வணக்கம் வணக்கம் திலீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு சேமா, சொல்லுங்க. ஏங்க சும்மாதான் இருந்தேன் நானு. இல்ல ரணகலமா போயிட்டு இருக்கு. துணி போடாம அம்மனமா வந்துட்டாரான்னு கேளுங்க. சும்மா வந்தாரோங்க. ஐயோ இப்பதான் சொன்னேன். சரி நீங்க பேசிட்டு டாக்டர் ஹோம்வொர்க், அந்த ஹோம்வொர்க் அப்படி எடுத்து சொரி சொல்லுங்க. சொல்லுங்க. 2 பேரும் நடுவில் என்னையும் மாட்டிச்சு. ஐயா விடுங்கய்யா, நான் போய் பக்கத்து ஸ்பேஸ்ல போஸ்டர் விட்டு வந்துடுறீங்க. ஓகே நன்றி டாக்டர். உங்களுக்காக தான் பேச வந்தேன் நான், வேற யாருக்காக இல்ல. குரல் அசிங்கமா இருக்குது, பேச வேணாம்னு சொல்லி திராவிட சும்மா சரி சில குரலை கேட்கவே முடியல ஸ்பேஸ்ல, அதனாலதான் வர்றது கிடையாது அந்த பக்கம். வரவே கூடாது. குறன்னு அம்மிக்கல்ல எதுவுமே இல்லாம அரைச்ச மாதிரி. சில பேர் குரல் எப்படின்னா, நம்ம குவாரிக்கு போனீங்கன்னா அந்த எப்படி கல்ல பாறைங்களை போட்ட காகரான்னு அரைக்கும், அந்த மாதிரி இருக்கு டிலீட். ஜோக்கே தனியா என்னங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவொன்னு அதையே காப்பி புதுசா கல்யாணம் ஆகி புருஷன் கொரட்டாடுற மாதிரி சண்டை விட்டுட்டு இருக்கீங்க. எப்போ கிராஷ் பண்ணுமோ அப்பெல்லாம் கிராஷ் பண்ணாது. எப்போ நான் பாடுறேன்னா அன்னைக்கு மட்டும் கிராஷ் பண்ணிட்டு போயிடு. கிராஷ் பண்றதே தெரியா பாடி. டாக்டர் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், நான் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அது வரையும் ஓடும். நடந்து எங்க போயிட்டு எப்படி திராவிட நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டியா நீ? உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு நல்லா இருக்குங்களா? சாப்பிடலாம் ஊட்டி விடுவாரு, உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பாரு. கேட்டாரு சொல்லுங்க. உடம்பு பாத்துக்க திராவிடா. நான் வர சொல்றதுக்கு தான் வந்து. ஓகேவா? பார்த்து பத்திரமா இரு. சில பேர் கூட சேராத. ஓகேவா? என் கூட சேர எப்ப இந்து முன்னணிக்காரன் கூட சேர்ந்துக்குங்க. அந்திரியெல்லாம் இவனுக்கு இங்க ஸ்பேஸ்ல உக்காந்து நம்ம லெப்ட் அவனுக்கு அங்க போய் இந்து முன்னணி காரணம் காலை கொடு. அது சின்ன சின்ன ஆட்கள்லாம் இல்ல, நேரடியா தமிழ்நாடு தலைவர் தான். எம்எல்ஏன்னு பார்த்தா எல்லாம் வந்து பெரிய நேரடியா தமிழ்நாட்டு தலைவர் தான் போய் பாக்குறது. இதுக்கு நீ பேசாம என் ஸ்பேஸ்லயே வந்து உக்காரலாச்சு. நேத்து அதனாலதான் அவரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போல ஸ்ரீநாத். இல்ல அந்த கம்யூனிஸ்ட் ஸ்பேஸ்ல தான் இருந்தே கொஞ்ச நேரம். அவனுக்கு அப்படியே லைட் அழுக ஆரம்பிச்சானே, என்னடா உண்மைதான்ப்பா. காடேஸ்வர அடுத்தது டிவிகேக்காரன் கூட விட்டுறான், ஆனா அந்த கம்யூனிஸ்ட் தொல்லை தாங்க முடியல. அடுத்தது அந்த இவரு தான் நினைக்கிறேன், அந்த யாரு RSS தலைவர் சுதர்சனா, இப்ப மோகன் தான் நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் சக்சஸ் தலைவரே அப்படின்ட்டு வருவீங்க. ஏன் சேவா என்ன அதெல்லாம் ஆர்டி பண்ணலையா சேமா? பார்த்திபன் போய் பார்த்து ஆர்டி பண்ணலையா? இல்லையே, அது சிஎம்ஓல வந்தாதான் ஆர்டி பண்ணுவோம் நாங்க. ஏன் பார்த்திபன் பண்ணதெல்லாம் ஆர்டி பண்ண மாட்டீங்களா? ஓ, சில பேரை இங்க நியூட்ரலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு திராவிடா, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. விடுங்க, காரணம் இருக்கு. இல்ல இன்னைக்கு திராவிட பாரு, அதுதான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம மினிஸ்டரே பேட்டி கொடுத்திருக்காரு, அதோட பாக்க சொல்ல வரேன். இந்து முன்னணி காரணம் திருத்துவார்னு சொன்ன ஒரே திராவிட நியூட்ரலைஸ் பண்ண போறது. அதுதான் நியூட்ரலைஸ் பண்ண போறது வேற விஷயம். ஏதோ பேசுறாரு. இன்னைக்கு ட்ரிபிள் ஹேட்ரிக் மாதிரி அப்புறம் பாருங்க, ஏபிவிபி ஆதரவு தெரிவிச்சிருக்கு விஸ்வநாதன் அவர் பேசல. ஏபிவிபியோட கொள்கைகளை வந்து ஒரு 8-17 இல்ல இன்னைக்கு திராவிட விஸ்வநாதன் சொல்லிட்டார்ல தெளிவா. இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட விட்டு துணைவேந்தர் நியமனம் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. வைஸ் சான்சலர் நாம தான் பண்றோம், முதலமைச்சர் தான் பண்றாரு, கவலைப்படாதீங்க. இல்ல அவர் என்ன சொன்னாரு, அவர் அப்பெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது, தலைவர் அவரே தான் இன்னைக்கு சொல்லிருக்காரு. அதான் அவரே தான் இன்னைக்கு சொல்லிருக்காரு, வைஸ் சான்சலர் நம்ம தான் தேர்வு பண்ண போறோம், கவலைப்படாதீங்க. இருக்கிற வைஸ் சான்சலர் லிஸ்ட மட்டும் மோடிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் இவங்க தேர்வு பண்றாங்க. இல்லையா, லிஸ்ட் நாங்களே தானே போட போறோம். இதுல என்ன இருக்கு? லிஸ்ட் வரும்போது தெரியும் திராவிட சில பேருக்கு மந்திரி சபையில கூட 2 அரசு. சரி, இன்னைக்கு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சேமா? காடேஸ்வரனை பாத்துட்டு இருந்ததுக்கு அவர் அதிமுக நான் பார்க்க வேலை சீரியஸா எனக்கு தெரியல.
அப்பா அழுக, ஐயோ ஒரே அழுக. தெரியலையா? அப்பா இத முதலே அது சொல்லிருந்தா அது மேல எப்படின்னா அந்த போட்டுருவேன். மாதிரி ஆர்எஸ்எஸ் காரன் யாருன்னா பார்க்க போனா மட்டும் சேம கண்ணு அதுவா மூடிக்கிரும் போல. இல்ல அதெல்லாம் மூடக்கூடாது. எப்ப பார்த்தாரு அவரு? மேல மேல போட்டிருக்கேன், மேல ஏங்க போட்டிருக்கேன். அவரே போட்டிருக்காரு பாருங்க, இந்து முன்னணி பேஜ்ல போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு நிறைய போஸ்ட் வந்திருக்கு, புதிய தலைமையில் வந்திருக்கு, பாலிமர்ல வந்திருக்கு. சிடிஆர் போயிருக்காரு போல, இல்லையே நான் விஸ்வ இந்து பரிஷத்து தலைவரை பாக்குறதுக்கு சிடிஆர் போயிருக்காரு போல மதுரைல. பரவாயில்ல, நல்லாதான் பண்றாங்க. அந்த அந்த போஸ்ட மேல ப்ளீஸ் மேல போட்டு விடுங்க, அந்த எடுத்துட்டு போட்டோ அனுப்புறேன் எடுக்கணும் எனக்கு. அனுப்புறேன் எல்லாம் அனுப்புறேன். மேல போட்டு விடுங்க. அந்த இந்து முன்னணி பேஜ்ல ஒண்ணு வந்துச்சு. அது பாத்துட்டு அது ரெண்டுமே சேவ் பண்ணி வச்சிட்டேன். சரிம்மா. பின்னாடி ஏஐன்ற கூடாதுல, அதனால இந்து முன்னணி பேஜ்லயே போய் எஸ்எஸ் எடுத்து வச்சிட்டேன். நல்லா ஓகே, போக்குவரத்து துறை அமைச்சரும் ஒரு வருவாய்த்துறையும் பாத்திருக்காங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கு? இதுல என்ன ஃபீல் பண்றது இருக்கு? அவ்வளவுதான், முட்டை எவ்வளவு பெரிய முட்டை. இல்ல திராவிடா, இப்ப நீ நாளைக்கு கவர்மெண்ட் எப்படி நடந்துக்கிறதோ அதை பொறுத்து தானே. இந்த போட்டோ எடுத்ததுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? கிட்ட போய் தலைவருக்கு உங்களுக்கு என்னங்க, அவர் இல்லாட்டி கவர்மெண்ட் நடத்த முடியாதா? ஓ, அவரு வயசானவர் பாக்கணும்னு சொல்லி பாத்துருப்பாரு. இதுல என்ன இருக்கு? போட்டோ எடுத்து சரி, அடுத்து காஞ்சி சங்கர மடத்துக்கு தான் போக போறீங்க தெரிஞ்சிருச்சு. நாங்க ஏன் போறோம்? எனக்கு புரியல. போனா என்ன தப்பு? விஜய் போகாம வேற யாரு போவா? இதெல்லாம் நாங்க பேச போறோம்ல திராவிடா, பாலிசி மேக்கிங் ஓகேவா, எடுக்கிற டிசிஷன் மாற போகுது. திருப்பி கேளியா நீ? தர்மாபுர ஆதீனத்துல போய் தரையில உக்காந்தாரு உதயநிதி, அன்னைக்கு பேசுனியா நீ? ஐயோ, பங்கார் அடியில கால்ல போய் நேரு உக்காந்தாரு, அதான் பேசுறியா நீ? அந்த போட்டோ என்டர்ல இருந்தா போட்டு விடுங்க. ஓ நான் எடுத்து போறேன். இப்ப எனக்கு புரியல. இப்ப தாவேக்கா அப்புறம் திமுக என்ன திராவிட, எனக்கு புரியலையே. நம்ம எல்லாம் பாக்குறது வேற. ஓகேவா, இவங்க அதுதான் திராவிடா, விடுங்க. எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று, ரைட் ஹேண்ட் ஒண்ணு, அவ்வளவுதான். எல்லாம் எங்க என்ட்ரல இருக்கு. அதுதான் நம்ம வைசல் லிஸ்ட் நம்ம போடுறோம், இவங்களை நம்ம கதற விடுறோம், அவ்வளவுதான். விட்டுரு. நாங்க கதற போறோம். ஆக்சுவலா புஷி பந்திரி ஆக்குறதுக்கு நீதான் கதறணும் 2 வருஷம் கழிச்சு. திராவிடன் எப்படி எங்க பி டீம் கொண்டு வந்த 2 வருஷத்துல உங்களை செஞ்சுட்டோம் பாத்தியா? இன்னும் திராவிட திமுக கூட்டணிக்கு போதுன்றாங்க. சஃபுல்ல அமைச்சரவை லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குன்றாங்க. ஓ உதயநிதி வந்து கேபினெட்ல மினிஸ்டர் வாங்க போறீங்களா? ஓ விஜய் கேபினெட்ல உதயநிதி மினிஸ்டர் வாங்குறாரா? இல்லையே, பாஜக கேபினெட்ல நீங்க மினிஸ்டர் வாங்குறதா பேசிட்டு இருக்காங்க சஃபுல்ல. இப்படியே பேசிட்டுருங்க. ஆனா உங்க கூட அதிமுக காரங்க கூட கூட்டணி வைப்பான், அழுதுட்டே இருக்க. எங்க பி டீமுக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்கோம். இப்ப ஏ டீமுக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவனையும் வந்து வச்சுக்கணும்ல குதி குதின்னு. ஆனா சேமா எப்படி பேசுறாரு? தகவல்ன்றாங்க. ஆனா இந்த மாதிரி தகவல் எங்க இருந்து வருதுன்னு ரஜினி ஆரம்பிக்க போற புது கட்சிக்கு வேலை அந்த பக்கம் வண்டி ஓட்டாதீங்க. ஆமா, அது வேற நேத்துல இருந்து தீயா பத்திக்கிட்டு எரியுது. பேக்கப்ல அவர் பேரு இழுத்து விட்டு அடிவாங்க. அவர் பண்ணி சிவனே உட்காந்துட்டு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பி இல்ல திராவிடா, இந்த 2 போட்டோவையும் போட்டு இன்னைக்கு 2 பேருக்கு இழுத்து நம்ம கடிச்சிருப்போம். ஓகேவா, இந்த மாதிரி ஆட்களை இனிமே சந்திக்காதீங்க, தேவையில்லாத வேலை. அவங்க 2 பேரும் பயந்துட்டு ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்பயா என்ன ஏதோ நீ சொல்லி நீ கடிச்சா அவனுக்கு 2 பேரும் பாக்காத மாதிரி இல்ல. ஏன்னா திராவிடா, நமக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்துல நம்ம கண்ண வந்திருக்குது. இந்த 2 போட்டோவையும் போட்டு தமிழன் பார்த்திபனையும் செங்கோட்டனையும் நம்ம டேக் பண்ணி போடுறோம். போக்குவரத்து அமைச்சர் போட்டு அதுதான் போட்ட இப்ப போடுறோம், அவ்வளவுதான். அதுக்கு பேரு கதறல். அதேதான் போடுறேன் இப்ப. அதுக்கு பேரு கதறல், கடனுங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாது திராவிடா. செங்கோட்டையன் வந்ததுக்கு நீ தானே அந்த பாட்டு போட்ட, ஏதோ சூரியனே வாங்க வாங்க முக்குலத்தின் நாயகன் பாட்டு போட்ட வந்தா நீ செங்கோட்டையா வட்டாரு, அவ்வளவுதான் செங்கோட்டையா வட்டாருன்னு 3 நாள் பேச ஓட்டின அடிக்கிறாங்க. நானே நம்பல, திமுக சொல்றதுலாம் ஒண்ணும் நம்பல. பாதி பேர் ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்க தாவைகளும். இங்க என்னடாதுன்னா ஒருத்தன் கம்யூனிஸ்ட் பேஸ்ல போயிட்டு நீங்க பாட்டுக்கு டேக் பண்ணி போட்டு நீங்க போட்ட அவருக்கு ரிப்ளை, தம்பி நீ நல்லா சாப்பிட்ட சாப்பிடணும்னு சொல்லிட போறாரு. இதைத்தான் அவனுக்கு கம்யூனிஸ்ட் பேசி அழுதுகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பேசல திராவிட. என்ன காலைல ஸ்பேஸே போடாம இருக்கீங்க?
நான் உங்க ஸ்பேஸ் இல்லைன்னு நான் போட்டேன். இப்ப அழுதுட்டு இருக்காப்ல, வெயிட் பண்ணு. முட்டு தர முடியல போல. பிஜேபி காரனே அந்த ஆளை போய் பார்க்க மாட்டான் வீட்டுல. போட்டேயா ட்வீட் போட்டேன் இன்னைக்குதான் சீரியஸா திராவிட எனக்கு ட்வீட் தெரியாது. இவரு வந்து போட்டாரா ட்வீட், நீ அவ்வளவுதான் சாயந்தரம் 2 பேர் அதெல்லாம் பாரு திராவிடா நமக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா போட்டுருணும். ஓகேவா, கட்சி என்னதான் பேசினாலும் நமக்கு உடன்பாடு எல்லாம் போடுறோம். சொல் கண்ண தொடங்க சொல்லியா திராவிட, கண்ண தொடங்க சொல்லியா. சரி அடுத்து நம்ம பாத்துப்போம். வார்த்தையே இல்லாம ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் போய் பாக்கலையாட்டு இருக்குது டெல்லியில. இல்ல நான் தெளிவா தானே எழுதியிருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பிரிவினவாத அரசு செய்ய இந்திய முன்னணி பார்ப்பதெல்லாம் என்ன தேவை? இதுக்கு கண்டனங்கள்னு போடுங்க. ஆமா எடிட் பண்ணலாம்ல நானு. எடிட் பண்றேன். செங்கோட்டையன் ரிப்ளை பண்ணிருக்காருயா. ஐயோ சேமா உங்களுக்கு பிடிக்கலையா, தெரியாதனமா பாத்துட்டா மன்னிச்சிங்கன்னு பண்ணிருக்காரு பேரு செங்கோட்டையன். வன்மையான கண்டனங்கள். அப்படி போடாதீங்க, சங்கின்னு போடுங்க. நான்லாம் என் போஸ்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போஸ்டுக்கு நான்லாம் அப்படிதான் போட்டேன். காட்டமா கண்டிக்கணுங்க. வேணா விடிய கண்டிச்சு இந்த ஆளுக்கு அரசியல் பயப்படுறீங்களே. டேக் பண்ணி 2 அமைச்சரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. ஆபீஸ திறந்து வச்சதே திமுகவோட அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் தான். வாழ்த்துக்கள். யாருன்னு தெரியாதுங்க. வெள்ளக்கோவில் சாமிநாதன் தெரியாது. உதயநிதி இளைஞரணி தலைவரா வரதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தாரு. தெரியாது. ஆமா ஸ்டாலின் ரிசைன் பண்ணோன்னு அவர் தான் இருந்தாரு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் அவர் உதயநிதி வந்தாரு. எனக்கு அவரையும் தெரியாது. 3 வருஷம் உதயநிதியும் தெரியாதா? தெரியாது. ஓ என்னையா இன்பநிதி வரைக்கும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வா தம்பி வா திறமையா இருக்கவான்றாங்க. முறுக்கு மீசா ஃபேமஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் என்ன, வீரபாண்டியா. அவர் பேர் என்ன பேரு வந்துச்சு, நல்ல பேரு. அந்த தந்தை பெரியா திராவிடர் காலத்துல இருந்து பிரிஞ்சாரு. அவரு பேரு முறுக்கு மீச வச்சிருப்பாரு. சுபவீரபாண்டியன். சுபவீரபாண்டியன் எதுக்கு போய் டிவிக்கேவை கடிச்சுக்கிட்டு இருக்காரு? கடிக்கதானே செய்வோம். இந்த இப்ப பாருங்க, இந்து முன்னணியை போய் பாக்குறாரு. நீங்களே பாக்க மாட்டேங்கிறீங்க. அங்க போய் சாப்பிட்டீங்களா? சரியா, அதுக்கு அப்புறம் கடிச்சா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி இருந்தே கடிச்சுனுக்குறாரு. ஏன் அதான் சாப்பாடு வைப்பட போடலையா தாவகா? என்ன மணி? எல்லாருமே கடிச்சிட்டு தான் இருக்காங்க. என்ன திராவிடத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு. எனக்கு என்னமோ வைக்க வேற 2 பேரு ராஜினாமா பண்ணி இங்க வந்து சேர போறவங்க சொல்றாங்க. உண்மையா? சேர்ந்துட்டு போறாரு. இல்லையா, இருக்க கூட்டணி கட்சி கவுண்ட் கம்மியாயிட்டே போகுது. ஆமாங்க, சேர்ந்துட்டு போறாரு. நேத்து எப்படி என்னைக்கும் போகாது, திரும்பலாம் நேத்து கோயிலுக்கு போயிட்டு வராரு. அடுத்த ஸ்டாப் எப்படி பாஜக தானே உங்களுக்கு? 29 எப்படி உங்களுக்கு வேற ஆள் இல்ல, எங்களுக்கு வேற ஆள் இல்ல. எங்க கூட வந்துருக்கீங்களா? வந்தா நான் விலகிடுவேன். ஆசிரியர் வாழலை தூக்கிட்டு பாஜக ஆபீஸ் வந்துருவாரு சாப்பாட்டுக்கு. நான்லாம் கிளம்பி ஓடிடுவேன். ஆளை விடுங்கடான்னு ஓடிடுவேன் ஒரே ஓட்டமா. என்னையா திராவிடா இப்படி பேசுற? சொல்ல வேண்டியதானே RSS ஒரு சமூக இயக்கம் தான் எங்களை மாதிரி அப்படின்னு. நீங்க தான் பேக் டோர் டீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா அவன் வர்றான் இவன் வர்றாங்கிறீங்க. பரவாயில்ல, 2 மந்திரி வெங்கட்ராமன் ஐயா ரமேஷ் கிடையாது, வெங்கட்ராமன் CTR 2 RSS. பாத்தியா, நீங்க தான் ரமேஷா திட்டீங்க. ஆனா ரமேஷ் இங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இல்ல ரமேஷ் வந்து VMI அந்த விஜய் மக்கள் இயக்கம் தான். ரமேஷுக்கு அரசு இல்ல. இவரு வெங்கட்ராமனும் CTR பக்கா RSS பிரச்சாரக்கு 2 பேரும். ஆனா திராவிட இன்னொன்னு தெரியுமா, நம்ம 22 இஸ்லாமிய சகோதரர்களை ரிலீஸ் பண்ண போறாரு CTR. வந்ததுக்கப்புறம் பேசுங்க. பேசுவாங்க. 5 ரூபா நாம நான் கூட தான் சொல்றேன். PMC திட்டத்தை ஏத்துக்கிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு 5 ரூபா ஏங்க அதெல்லாம் பேசாதீங்க. நான் எண்ட் அடிச்சிருவேன். எழுதி கொடுக்குறேன். அதெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் எண்ட் அடிச்சிருவேன். யாருங்க ஒரு H வினோத் மாதிரி K வினோத்னு ஒருத்தர் வர்றாரு. அவரு யாரும் தெரியாதா? அவருதான் அவரு ஜாலியா பேசுவாரு. நான் ஜாலியா பேசுவாரு கூட. நம்ம நண்பர் தான், விஜயோட அபிமானி. வினோத்துக்கு கொடுங்க. அப்படியே சரத்துக்கும் கொடுத்து விட்டுட்டீங்கன்னா நாங்களாம் கீழே இறங்கி அப்படியே வேடிக்கை பார்ப்போம். பட்டாசு தெரிக்கும் சீரிய நான் சொல்றவங்களுக்கு எல்லாம் குடிப்பேன்.
சரத்துக்கு கூட வினோத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 பேரும் அடிச்சு கில்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரத்தா சரி சேமா சேமா கேக்குதா? சரத் சொல்லுங்க 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 வினோத். ஏமா எங்க ஊர்ல இந்த வடகல தென்களுக்கு ஒரு 20 வருஷமா வச்சுக்கிறானுங்க. அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போக சொல்லுங்க ரமேஷ். ஆஹா கேஸ் போட்டுருவாங்க நாளைக்கு, கவலைப்படாத. அவனுக்கு 20 வருஷமா வச்சுக்கிறானுங்க. திருவிழா வருஷம்லாம் வச்சுக்கிறானுங்க. நான் தான் இல்ல இல்ல பிரச்சனை. கவலைப்படாத வினோத், கேஸ் போட்டுருவாங்க வெயிட் பண்ணிட்டு கேஸ் போடுவாங்க. ஏமா சாப்பிட்டுக்கிட்டே பேசுற, தொண்டை இல்ல அடைச்சிட்டு விடுங்க. வினோத்தோட குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வினோத் பயப்படாதீங்க வினோத், ஒண்ணும் பண்ண மாட்டான். ஒரு வாரம் 2G டூர் போயிருந்தேன். 2G ஒரு 8-9 நாள். எங்க? கேரளால மசாஜ் போயிட்டு எடுத்திருப்பாரு. அதெல்லாம் சரி சரி. என்ன விஷயமா? என் வீட்டுக்கு போனா கூட அண்ணன் இட்டுன்னு போறாரு முதலமைச்சர். தப்பு இல்ல இது. கல்யாணத்துக்கு இட்டுன்னு போறாரு. இந்த ரெக்கார்டு மட்டும் எடுத்து கொடுங்க. சேமா இங்க பாருங்களேன், எனக்கு என்னன்னா வினோத் பேசட்டும். நான் உங்ககிட்ட ஒண்ணு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஓட்டு போடுறதுக்கும் அண்ணனை தேடிதான் மக்கள் போகணும். நன்றி வாங்குறதுக்கும் அவரை தேடிதான் போகணும். உங்க அண்ணன் யாரை நோக்கிங்க போவாரு? எப்ப போவாரு அடுத்து? அதெல்லாம் அவர் போவாரு. வினோத் நீங்க பேசுங்க. அது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே முதல்வரை பத்தி பேசுங்க. என்னையதாங்க அடிப்பாங்க. ஏங்க அவர் பேசாம என்னத்தான் பிடிப்பாங்க. நான் பேச விட மாட்டேன். பயப்படாதீங்க, உன் மேல போட மாட்டேங்க. நம்ம 5 மணி போட சொல்லுங்க. 5 மணி வாங்கி கொடுங்க சீக்கிரம். நீ நண்பர் படத்தை ரிலீஸ் பண்ணு. அதான் நண்பர் படத்தை ரிலீஸ் பண்ணு, ஒரு வாரத்துக்கு உனக்கு ஸ்பெஷல் ஓகேவா? மேல போட்டிருக்க போட்டோல திராவிடன் நோட் பண்ணியா? செங்கோட்டையன் வீட்டுல மேல இருக்கிற போட்டோ என்னன்னு பாரு. அம்மா போட்டோ இருக்கு. அம்மா அதுக்கு அடுத்து மோடி போட்டோ இருக்கு. உதயநிதி ஆமாங்க, மோடி போட்டோ இருக்கு. நித்யானந்த போட்டோ இருக்கு. ஏன் சேமா என்ன பூரா சங்கிய பூரா உள்ள இறக்கி வச்சிருக்கீங்க? அவரு பிரதமரியா? இப்ப நித்யானந்த போட்டோலாம் இருக்குங்க. நித்யானந்தா போட்டோ எங்க இருக்கு? சைடுல இருக்கு பாருங்க. அது ஜெயலலிதா. சும்மாரியா நீ வேற வன்மத்தை இருக்காதியா? ஜெயலலிதா ஒரு 30 வருஷம் போட்டோயா? நான் எப்படி பேசுறேன்? அம்மா சின்ன வயசுல இந்த போட்டோ யாது? சும்மாரியா வினோத், நீ திமுக கார அம்மா கிம்மா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கு. ஏன் சேமா இவ்வளவு புக் படிச்சிருக்காரா அவரு? தளபதி ஆட்சி நல்லா தானே இருக்கு. ஏன் வினோத் ஒரு மாதிரி பேசுற? எங்களுக்கு ஒண்ணு இல்ல. எங்களுக்கு பாரு, எங்களுக்கு இல்ல எங்களுக்குன்னா எங்க தலைய வந்து பார்த்தாரு துக்கத்துல, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாரு. நானு பாராட்டுறேன் இந்த விஷயத்துல விஜய். அவங்க அப்பா கூட இன்னொன்னுக்கும் கண்டிச்சு போடுங்க. போட்டீங்கல்ல, நான் கூட 2 நாளா 2G நான் சொல்றத கேளு 2G. அவங்க அப்பா டெத்து கூட இந்த அளவு பாதுகாப்பு பண்ணல 2G எங்க கட்சி. இப்ப இந்த அளவு பாதுகாப்பு போட்டாருன்னா பெரிய விஷயம். ஆமா, அஜித் அவங்க அப்பா 2 வருஷம் முன்னாடி இறந்தாரு. அப்ப கூட இந்த அளவு பாதுகாப்பே போடலனால அவருக்கு என்னையா ஆக போகுது? என்னையா நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த தடவை கூட்டம் போன தடவை அவங்க பேர்லாம் வரல. இந்த அரசியல் கட்சி எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க. விஜய் வந்தாரு, சீமான் போனாரு, நிறைய பேர் போனாங்க. டிஎம்கே ஆள் போனாங்க, ஏடிஎம்கே ஆள் போனாங்க. விஜய் போனா மாசா கூட்டம் போகும். விஜய் நைட்டு தான் போனாரு ஒரு மணி டைம்ல. எனக்கு நான் ஒரே கவர் பண்ணிட்டேன். சிஎம்னு சொல்ல, எதுக்கு விஜய்னு சொல்ற? சிஎம் விஜய்னு சொல்ல. எங்க அண்ணன் அவரு. எங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. அஜித் ஃபேன்ஸ் என்ன செய்யமா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் தோழர். பேசுங்க, நண்பர் ரசிகர் தானே, பேசுங்க. ஊபிஸ் எல்லாம் பொரிய அப்படிலாம் இல்ல 2G. இங்க பாரு 2G, நாங்க தோத்துட்டோம். அவரு வெற்றி அதை ஏற்றுதான் போனோம். நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னப்ப நீ என்னையா அடிச்ச. நான் சொன்னேன்னா இல்லையா, அஜித் வந்து விஜய்க்கு கொஞ்சம் லைட்டா ஆதரவு தான் தெரிவிச்சு பேசினாரு இன்டர்வியூல அப்படின்னு. நீ அதெல்லாம் இல்ல, நாங்களாம் சொல்ல மாட்டோம் ஆவுன்ட்டு இருந்த. கடைசியில என்னாச்சு? 2G அது இப்ப எப்படி ஒண்ணு சொல்றது, அது அவங்க 2 பேரும் ஒன்னாதாங்கிறாங்க. அது எங்களால ஏத்துக்க முடியல. புரியுதா இல்லையா? நாங்க அது சண்டை ஒன்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லியா? நாங்க ஏமா எங்க சைடுல நிறைய பேர் இருக்காங்க, உங்க சைடுல நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் நாங்கெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் வினோத். இப்ப நானே முன்னாள் சொல்றேன். இப்ப இல்ல. ஓகே, அது ஓகே வினோத். இருந்தா தலைமைச் செயலகத்தில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம். அது நேத்து நியூஸ். இப்ப சொல்றேன் 2G, நேத்து நியூஸ். ஆமா, கடத்துறங்க கடலும் திறக்க மாட்டேன் வினோத். நான் சொல்றேன் பாரு, எங்க மாமா நான் சின்ன இரியா சொல்லிக்கிறேன். அதை மட்டும் நீ அதுக்கப்புறம் 2 அடி.
எங்க மாமா தீவிர நண்பர் ரசிகர். ஓகேவா? சின்ன வயசுல நானும் ஒரு சண்டை போடுவோம். எதுக்கு எண்ட் அடிக்கிற? நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு அவ்வளவுதான். வந்தா ஆனா இன்டர்நெட் இல்லையா இரு உனக்கு? வினோத், ஓட்டு போடும் போது அன்னைக்கு வண்டி நீ எடுத்துக்கிட்டு பேசாத, நீ பேசினாதான் அவன் எண்ட் அடிக்கிறான். குறை சென்னையில இருந்து கடலூர் வந்து ஓட்டு வீட்டு போட்டு போட்டு அவரு பேசுவானா கொஞ்ச ஜெயிக்கட்டும்னு நேரம்? தனியா சொன்னாரு. வீட்டு போட்டு ஓகே பேசுவானா? வினோத், ஆனா ரொம்ப தீவிரமான நண்பர் ஃபேனு. சேமா என் சைட்ல இருக்காங்க சேமா. நான் ஒரு கட்சியில இதனால என்னால சொல்ல முடியல, புரியுதா இல்லையா? அது இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கும்ல. வினோத், இதுக்கப்புறம் சரி திமுக எல்லாம் சரண், பாஜக டேய் கூட கூட்டணி சபா போயிடும். விடுங்க. என்னன்னா வினோத், சபா என்னன்னா வரவே மாட்டேன்.